ஸோ ஹாய் guys, வெல்கம் டு தி கசோத்தம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெக்கார்ட் ஆஃப் ராகனார்க் என்னக்கூடிய ஜாப்பனீஸால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மாங்கா சீரிஸை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த சீரியஸோட ஒரிஜினல் நேம் என்னென்னு வந்து பார்த்தோம்னா சுமட்சு நோ வால்கெரி ரெக்கார்ட் ஆஃப் ராகனார்க். ஆக்சுவலி சுமட்சு நோ வால்கெரின்றதுக்கான அர்த்தம் என்னென்னு வந்து பார்த்தோம்னா டூம்ஸ்டே ஆஃப் வால்கெரின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரெக்கார்ட் ஆஃப் ராகனார்க்கோட அர்த்தமே வந்து பார்த்தோம்னா கடவுளோட இறுதி தீர்ப்பு அண்டு கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு கடைசி யுத்தம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ரெக்கார்ட் ஆஃப் ராகனார்க்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்கோயிங் மாங்கா சீரியஸ். எவ்ரி மந்த்ஸ்க்கு ஒரு முறை வந்து பார்த்தோம்னா இதோட சாப்டரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டில் இப்போ வரைக்குமே இந்த மாங்கா வந்து பார்த்தோம்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இதோட ஜேர்னல் எந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா லைக் அட்வென்ச்சர், டார்க் ஃபேண்டசி மற்றும் மார்ஷியல் ஆர்ட்ஸ். இது முழுக்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபைட்டிங் பேஸ்டான ஒரு மாங்கா சீரியஸாக தான் வந்து பார்த்தோம்னா இதை வந்து கொண்டு போயிருக்காங்க. பட் இதோட பிளாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால தான் இதை பற்றி பேசணும்னு நான் நினச்சேன். ஸோ திட்ட மிட்கார்டுன்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பூமியில் வந்து பார்த்தோம்னா 7 மில்லியன் இயர்ஸாக வந்து பார்த்தோம்னா ஹியூமன் ரேஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்க சர்வே ஆகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா லைக் மனிதர்கள் படைச்ச கடவுளே வந்து பார்த்தோம்னா லைக் மனிதர்கள் அழிக்க நினைச்சா மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்றது தான். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கடவுள்கிட்ட போகும், கடவுளே ஒரு பிரச்சனையாக வந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தோம்னா இந்த என்டையர் பிளாட்டாகவே வந்து இருக்கும். உண்மையிலே சூப்பராக வந்து இருந்தது. ஸோ மிட்கார்டுன்னு சொல்லி அழைக்கப்படுற அந்த ஹியூமன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட கடவுள்ஸை வந்து வழிபடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் பேத்தியான்ஸ் வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எல்லா பேத்தியான்ஸுமே வந்து பார்த்தோம்னா எவ்ரி 1000 வருஷத்துக்கு ஒரு முறை வல்ஹாலாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காகன்னா ஹியூமன்ஸை பற்றி ஃபர்தராக அவங்க வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை மொத்தமாக அழிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்து நடக்கும். ஸோ அந்த டிபேட்டில் வந்து பார்த்தோம்னா லைக் மனிதர்கள் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தும் அவங்க வந்து ப்ராப்பராக இல்லாததுனால இந்த டைம் மொத்தமாக அழிச்சிடலான்னு சொல்லிட்டு காட்ஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஓட்டிங் சிஸ்டமும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா இன்னும் 1000 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க வாழலாமா இல்லை மொத்தமாக அழிச்சிடலாமான்னு ஒரு ஓட்டிங் சிஸ்டம் பண்ணுறாங்க. பட் இந்த ஓட்டிங்கில் வந்து பார்த்தோம்னா லைக் காட்ஸ் எல்லாருமா ஒன்று சேர்ந்து ஹியூமன்ஸை கம்ப்ளீட்டாகவே அழிச்சிடலாம் அப்படின்ற விஷயத்த வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட வந்து பார்த்தோம்னா வால்கெரிஸோட மூத்தவளான ப்ரூன்ஹைடு. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா நார்ஸ் பேத்தியானில் வரக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா ஹியூமன்ஸுக்கு ஆதரவாக வந்து பார்த்தோம்னா அந்த கவுன்சிலில் வந்து பேசுகிறாங்க. ஹியூமன்ஸ் வந்து பார்த்தோம்னா இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா லைக் அந்த வால்கெரி வந்து பேசும்போது லைக் எல்லா காட்ஸுமே வந்து ஃபைனல் டிசிஷன் தான் ஹியூமன்ஸை கம்ப்ளீட்டாக அழிச்சலான்னு சொல்லும்போது தான் லைக் வால்கெரி வந்து ஒரு ஆர்டிக்கல்லேருந்து ரூல்ஸ் படிப்பாங்க. அது என்ன ஆர்டிக்கல் என்ன ரூல்ஸ்னு வந்து பார்த்தோம்னா லைக் ஆர்டிக்கல் 62 லைக் பேராகிராஃப் 15 வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேசஸில் காட்ஸுக்கும் ஹியூமன்ஸ்க்கும் இடையில் 1-on-1 பேட்டில் வந்து நடக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா காட் சைடில் 13 பேர், ஹியூமன் சைடில் 13 பேர். இவங்க 2 பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த 1-on-1 ஃபைட்டில் ஃபைனலாக 7 டைம்ஸ் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பேச்சு எடுபடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ரெக்கார்ட் ஆஃப் ராகனார்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் 7 டைம்ஸ் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பேச்சு வந்து எடுபடும் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் இது வந்து காட்ஸ் வந்து விளையாட்டாக தான் இந்த ஆர்டிக்கல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இதுவே வந்து பார்த்தோம்னா வால்கெரி ஹியூமன்ஸை சேவ் பண்ண ஒரு சீட்டாகவே வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதை கேட்ட எல்லா காட்ஸுக்குமே ஒரு வேடிக்கை தான் வந்து இருக்கும். எதனாலன்னு வந்து பார்த்தோம்னா அவங்க தான் வந்து என்டையர் ஹியூமன் பீயிங்ஸை வந்து படைச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே ஹியூமன்ஸை வந்து அழிச்சிட முடியும். ஸோ இந்த பேட்டில் ஒரு யூஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு காட்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது லைக் அந்த டைம் இதை கேட்ட வால்கெரி அப்போ தான் வந்து பார்த்தோம்னா காட்ஸை ட்ரிகர் பண்ணுற வகையில் ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அது என்னன்னா நீங்கள் ஹியூமன்ஸை சோதிச்சு பார்க்காமலேயே அவங்கள கம்ப்ளீட்டாக அழிக்க போகிறீங்க. ஸோ அப்போ ஹியூமன்ஸ் கண்டி இந்த இதில் ஃபேஸ் பண்ணால் உங்களை தோக்கடிச்சிருவாங்களோ பயப்படுறீங்களான்ற மாதிரியில் வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம வால்கெரி சொன்ன உடனே என்டையர் காட்ஸுக்குமே வந்து பார்த்தோம்னா இது கம்ப்ளீட்டாகவே ட்ரிகர் பண்ணிடும். ஸோ இதனால வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக லைக் இந்த ப்ரூன்ஹைடு சொன்ன இந்த பேட்டிலான இந்த ரெக்கார்ட் ஆஃப் ராகனார்க்கை வந்து பார்த்தோம்னா காட்ஸ் வந்து ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா லைக் காட் தரப்பில் இருந்து வந்து பார்த்தோம்னா 13 காட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதே தான் வந்து பார்த்தோம்னா ப்ரூன்ஹைடு தலைமை கீழே வந்து பார்த்தோம்னா 13 ஹியூமன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த காட்ஸ் அகென்ஸ்டாக வந்து பார்த்தோம்னா ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பேட்டில்ஸில் வந்து பார்த்தோம்னா லைக் 1-on-1 பேட்டில்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேட்டில் யாராவது ஒருத்தவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் நம்ம ப்ரூன்ஹைடு வந்து பார்த்தோம்னா இந்த என்டையர் 13 காட்ஸுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய காட் கில்லர்ஸை வந்து பார்த்தோம்னா லைக் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லைக் நம்ம ஜூஸோட தலைமைக்கு கீழே காட்ஸும் அதே மாதிரி ப்ளூன்ஹைடோட தலைமைக்கு கீழே வந்து பார்த்தோம்னா இந்த காட் கில்லர்ஸ் அழைக்கப்படக்கூடிய ஹியூமன்ஸுமே வந்து பார்த்தோம்னா
பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த பேட்டில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இந்த பேட்டில் எப்படி போகணும்னு வந்து பார்த்தோம்னா லைக் காட்ஸுக்கும் ஹியூமன்ஸ்க்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த சண்டையில் லைக் காட்ஸ்னா யார், அந்த காடோட ஃப்ளாஷ்பேக்கும் அதே மாதிரி இந்த ஹியூமன் யார், இந்த ஹியூமனோட ஃப்ளாஷ்பேக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா போயிட்டுருக்கோம். பட் இது மட்டும் கிடையாது. ஆக்சுவலி நானே அதுதான் நினச்சேன். என்னென்னு வந்து பார்த்தோம்னா இப்போ காடுக்கும் ஹியூமனுக்கும் சண்டை நடக்கும். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க ஜெயிப்பாங்க. ஃபைனலாக இந்த காட்ஸில் வந்து பார்த்தோம்னா ஒன்ஸ் காட்ஸ் ஜெயிச்சு இந்த என்டையர் ஹியூமன்ஸ் அழிக்க போகிறாங்களா, இல்லை ஹியூமன்ஸ் ஜெயிச்சு இன்னும் 1000 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா வாழ போகிறாங்களா, அப்படி தான் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் இதோட அவுட்கம் எப்படி வரப்போகுதுன்னு வந்து பார்த்தோம்னா ஸோ ஏகப்பட்ட த்ரெட்டை பார்த்த ஹியூமன் பீயிங்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா காட்ஸே வந்து த்ரெட்டாக அமைஞ்சிக்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா எல்லா விஷயத்துலையுமே சர்வைவ் ஆன ஹியூமன் பீயிங்ஸ் இந்த காட்ஸ் அகேன்ஸ்டாகவே வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக வந்து சர்வைவ் ஆகிறதுக்கான சான்சஸுமே வந்து இருக்குது. ஸோ அது எப்படி அவங்க சர்வைவ் ஆக போகிறாங்க, ஏன்னா காட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல், நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அண்ட் ஈஸ் அண்ட் எவ்ரி மித்தாலஜிலுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்ஸுமே ஒவ்வொரு தனித்துவமானவங்க. ஸோ அவங்களோட பவர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களோட பவர்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது, அந்த பவர்ஸை எல்லாத்தையும் எதிர்த்து ஹியூமன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தான் இந்த என்டையர் பிளாட்டுமே வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதோட ஃபைனல் அவுட்கம் எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்தான் கைஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த 13 காட்ஸ் யார் யாரெல்லாம், ஸோ இவங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த காட் கில்லர்ஸாக வரக்கூடிய அந்த ஹியூமன்ஸ்லாம் யார் யாருன்னு சொல்லி இருக்கக்கூடிய லிஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.